ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலை குருமா எப்படி செய்வதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா, கறி மசாலா. வாங்க பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான அளவு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்க உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு, 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த தக்காளி இதில் 3/4 பதம் தான் வேகணும். அப்புறம் மசாலாலாம் போடலாம். மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இதுக்கு பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். தோசை, பொட்டுக்கடலை குருமா, நைட்டு சாப்பாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.